ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டுருக்கு. ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் வந்து திவ்யா அண்ட் சாண்ட்ரா தான் செலக்ட் ஆவாங்க. அவங்க தான் ஜெயில் போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே பிக் பாஸ் வந்து திவ்யா தானே கேப்டன். ஸோ திவ்யா வந்து லாஸ்ட்டாக போய் சொல்லுவாங்க. சொல்லும்போது அவங்க பெஸ்ட் பெர்ஃபார்மன் யாரை சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்வதியை மென்ஷன் பண்ணுவாங்க. அசிஸ்டன்ட் மேனேஜராக நல்லா ஒர்க் பண்ணாங்க. பட் அந்த சப்போர்ட்டை எனக்கும் விக்கல்ஸ் அண்ணாக்கும் கொடுத்துருந்தா நாங்களும் நல்லா பண்ணியிருந்திருப்போம். என்னோட வேலையும் போயிருக்காது. விக்கல்ஸ் அண்ணாவும் ரிசைன் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. அவங்க சபரிக்கு கொடுத்த சப்போர்ட்டை எங்களுக்கும் கொடுத்துருக்கணும்னு சொல்லி டியூ கிரெடிட்ஸ் கொடுத்துருப்பாங்க பார்வதிக்கு. அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா விக்கல்ஸ் அண்ணாவை சொல்லுவாங்க. அவங்களும் நல்லா ஒர்க் பண்ணாங்க. பட் உடம்பு முடியாதனால அவங்களால முடியல, ரிசைன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருப்பாருங்க. சொல்லிவிட்டு கடைசி பார்த்திங்கன்னா எஃப்ஜேயே பெஸ்ட் பர்ஃபார்மர்னு சூஸ் பண்ணுவாங்க. யாருமே இப்படிலாம் பாத்ரூம் க்ளீன் பண்ணவே முடியாது. நம்ம மற்ற வேலையெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணுவோம். பட் பாத்ரூம் க்ளீனிங் வந்து யாருமே அப்படி இவ்வளோ தூரம் க்ளீனாக வச்சுருக்க மாட்டாங்க. அதனால நான் எஃப்ஜே பெஸ்ட் பர்ஃபார்மராக சூஸ் பண்ணுறேன்னு சொல்லி சூஸ் பண்ணுவாங்க. ஸோ எஃப்ஜே உடனே சொல்லுவார், நான் வெளியே போய்ட்டு நீ ஒரு பாத்ரூம் க்ளீனிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதாலாம் சொல்லிட்டு இருப்பார். அது முடிச்சுட்டு வந்து யாரெல்லாம் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லியிருக்காங்கன்னு கவுண்ட் பண்ணி சொல்லுவாங்க ஓட்ஸை. அப்போ வந்து திவ்யா வந்து சொல்லுவாங்க பிக் பாஸ் கிட்ட, பிக் பாஸ் பார்வதி தான் பெஸ்ட் பர்ஃபார்மர் 8 votes அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோடனே பிக் பாஸ் கேட்பாரு, ஓகே வாங்கட்டுமே, இப்போ என்ன அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பாரு. உடனே திவ்யா நல்லா சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் கேப்டன்சி கண்டெண்டர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அப்போ திவ்யாவுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் வந்து பிரவீனுக்கு இன்னொரு சான்ஸ் கிடச்சிருக்காது. அவர் கேப்டனாக இருந்து நெக்ஸ்ட் வீக் கேரி ஃபார்வர்ட் ஆகலை. பட் இந்த வீக் வந்து திவ்யாவுக்கும் சான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச பார்வதி, சுபிக்ஷா, திவ்யா, சபரி அண்ட் பிரவீன் எல்லோரும் வந்து கேப்டன்சி டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அதை சொன்ன உடனே திவ்யா பேசாமல் நிற்கிறாங்க. உடனே பிக் பாஸ் சொல்கிறாரு, இந்த வீட்டில் ஏதோ ஒரு டாஸ்க்கு ஜெயிச்சிட்டாங்க, இல்லை ஏதாவது ஒரு அப்ரிசியேஷன் கிடச்சா எல்லோரும் சிரிப்பாங்க, ஒரு ஸ்மைல் ஆச்சும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பிக் பாஸ் தேங்க்யூ பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் சீசனில் இந்த மாதிரி நான் சௌந்தர்யா கிட்ட பிக் பாஸ் வந்து நிறையா விளையாண்டு நான் பார்த்துருக்கேன். நீங்களும் அதே மாதிரி நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.